ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிப்லிங் எக்ஸ்ப்ளோர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ஈத் vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து ஒரு vlog எடுத்திருக்கேன். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா ஈதுக்கு 4 days முன்னாடி சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. ஸோ இது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ஈத் தான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈத்க்கு 4 days முன்னாடிலேருந்தே நம்மளுக்கு இந்த மாதிரி வேலைங்க வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சிட்டேன். அன்னைக்கு மார்னிங் தான் பார்த்திங்கன்னா அவங்க டேடி வந்து சர்ப்ரைஸாக வந்திருந்தாங்க. பட் இதுதான் வந்து நாங்கள் பிளானாக வச்சுருந்தோம். அது வந்து அவங்க சர்ப்ரைஸாக வந்துட்டனால அவங்கள வீட்டில் விட்டுட்டு நாங்கள் அந்த ஹேர் கட் வேலையை முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா 2 days பிஃபோர் பார்த்திங்கன்னா மெஹந்தி வைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. இவங்கள வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இஃப்தார் ஷார்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க தான் வந்து எனக்கு மெஹந்தி வந்து வச்சு விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு வச்சு விடும்போது எனக்கு என் பிள்ளைக்கும் வைக்கணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால தான் வந்து அவனுக்கும் வச்சு விட்டேன். பார்த்திங்கன்னா நம்ம கையை விட குழந்தைங்க கையில் தான் மெஹந்தி வச்சு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி கையாக இருக்கிறனால. ஸோ நம்ம வந்து என்ன டிசைன் போடலான்னு தெரியாமல் நாங்கள் வீட்டில் இருக்கிற எல்லார் பேரையும் ஒரு ஃபிங்கரில் அப்படி போட்டு விட்டோம். ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து பெருனா காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு எங்கள் டேடி வந்து மெஹந்தி போட சொன்னால் அவன் கையில் ஸ்லேட்டு மாதிரி எல்லார் பேரையும் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார். இருந்தாலும் அவர் பேரையும் போட்டு பெருனாக்காசு வேணும்னு சொல்லிட்டு வழிப்பறி பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். அப்புறம் அவனுக்கு வச்சு முடித்ததுக்கப்புறமா எனக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் பண்ணி லொகருக்கு ஸ்டார்ட் பண்ணி அசர் வந்துருச்சு. நம்ம ஃப்ரெண்டு வந்து மருதாணி வச்சு விடும்போது நம்ம மருதாணி மட்டுமா வைப்போம், பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு அப்படி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வச்சிட்ருந்தோம். அப்போ தான் நம்மளுக்கும் வந்து இந்த மருதாணி வைக்கிறது தெரியாது. எனக்கு பார்த்திங்கன்னா நான் பெருசாக வந்து மருதாணியில் இந்த டிசைன் வேணும் அந்த டிசைன் வேணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்லாம் எனக்கு வச்சுக்க மாட்டேன். ஜஸ்ட்டு கை செவந்தால் போதும், கை ஃபுல்லாக மருதாணி இருந்தால் போதுன்ற எக்ஸ்பெக்டேஷனில் தான் எப்போவுமே நான் வைப்பேன். அதே மாதிரி தான் அவகிட்டே சொல்லிட்டேன், நீ வந்து எது வச்சு விட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கொஞ்சம் கை ஃபுல்லாக வச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவளை வச்சு விட்டா. நான் அந்த நோம்புலையே பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் இஃப்தார் வேலைங்க வந்து எனக்கு பார்க்காம இருந்தேன். ஏன்னா மருதாணி வச்சுருக்கிறனால அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு. எப்படினாலுமே நம்ம இஃப்தாருக்கு வந்து மெஹந்தி கழட்டிடணும். இப்போ ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து அவ்வளோவா கலர் வரவே இல்லை, என்னடா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் நமக்கு கலர் நல்லா பிடிக்கும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா என் கையில் மருதாணி கலரே பிடிக்கவே இல்லை, பார்த்தாவே தெரியும். பார்த்தா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக பிடிச்சிருச்சு. எல்லாருக்குமே அப்படி தான் நெக்ஸ்ட் டே தான் பிடிக்கும். அதனால தான் ஒரு 2 days முன்னாடியே வச்சிடணும். அதே மாதிரி தான் நானும் பிளான் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸாக வந்துட்டனால இது பிளானிங்கே இல்லைல்ல. ஆனால் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டனால 1 day முன்னாடி அதுக்கும் வந்து பர்ச்சேஸ்க்கு கிளம்பி வந்தாச்சு. இருக்கிற வேலையில் வந்து இந்த வேலையா அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வந்து பர்ச்சேஸ்க்கு வந்தாச்சு. எப்போவுமே என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. ஆனால் அங்கே கலெக்ஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ எது எடுக்கிறதே தெரியாமல் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 10 minutesலேயே எனக்கு எடுத்துட்டாங்க கடகடன்னு. ஸோ அதுவுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாங்கள் ஷர்ட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் ஷர்ட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஆனால் அதுக்கும் எங்கள் அம்மா கிட்ட திட்டு விழுந்துச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க தான் வாங்கலை, ஆல்ரெடி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரீன் ட்ரெண்ட்ஸ் நம்மளோட டிபார்ட்மெண்ட்டு. நம்ம வந்து நான் எப்பவுமே 2 days பிஃபோரே எடுத்துருவேன் ஐப்ரோஸு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா 1 day பிஃபோர் தான் போய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. 2 days பிஃபோர் வந்து ஒரு பார்லர் போயிருந்தேன். அங்கே பார்த்திங்கன்னா ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொன்னாங்க, காலும் பண்ணல. அதனால நான் காண்டாயிடுச்சு. அதனால் அந்த பார்லருக்கு போகல. என் பையனுக்கு கட் பண்ண அந்த பார்லருக்கு பக்கத்துலேயே தான் அவங்களோட பார்லர் தான் கேர்ள்ஸ் பார்லர் இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸ் போயிட்டேன். ஆனால் போனது நல்லா தான் போச்சு. அவங்க வந்து ரொம்ப நல்லா பேசி நல்லா எடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஸ்டோர் இல்லாமல் இப்படி இது இருக்கும். கண்டிப்பாக பேங்கிள் வந்து நம்ம கோல்டு இருந்தாலுமே நம்ம இது தான் ஃபேன்சி தான் போடுவேன் நான். அதனால் மேட்சிங்காக போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் பேங்கிளும் இயரிங்கும் வாங்குறதுக்காக அன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி நைட்டு தான் போயிருந்தோமே. நைட்டு போயிட்டு
ஃபேன்சி ஸ்டோரில் இந்த பேங்கிளும் இயரிங்கும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஏரியா கிட்டே வந்து கடை குட்டி குட்டி கடை போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கடையும் போய் பார்த்துட்டு சும்மா பார்த்துட்டு வரலாம். அங்கே எதுவுமே வாங்குகிற மாதிரி இருக்காது, சும்மா போய் கடையை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ஆலியா கட் ட்ரெஸ்க்காக நான் இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன் ஆஷ் கலர். ஸோ அது என் ஹஸ்பண்ட் கொண்டு வந்த ட்ரெஸ் தான் வந்து நான் போட்டிருந்தேன் தொழுகைக்கு. அதுக்கும் இதுக்கும் ரெண்டுத்துக்கும் நான் மேட்ச் ஆகிடும்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆனால் வந்து அது 3/4 இருக்கிறனால நான் அவ்வளோ பேங்கிள் காலையில் போட்டதுக்கு போடலை. நான் ஈவினிங் தான் வந்து அந்த ட்ரெஸ்க்கு தான் போட்டிருந்தேன். இது வந்து அந்த ஸ்ட்ரீட் ஷாப்பிங் சொல்லியிருந்தேன்ல, அது செம்ம கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போய் வீடியோ எடுக்கவே முடியல. சும்மா அப்படியே மேலே தூக்கி அப்படியே லைட்டாக ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சுத்தமாக நிற்க கூட முடியல. எங்கள் அம்மா இங்கே நிற்கவே முடியல, இங்கே நிறைய வீடியோ எடுத்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டு இருந்தாங்க. அப்போ கூட நம்ம வந்து சும்மா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். பார்த்தா அங்கே எதுவுமே வாங்குகிற மாதிரிலாம் இல்லை. அன்றைக்கி வந்து நமாஸ்க்கு காலையில் அவனையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சீக்கிரமாகவே எடுத்து விட்டேன். நான் ஃபஸ்ட் டைம் நான் கூப்பிட்டு போகிறேன், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்ட்டு ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. ஆனால் மஷாலா வந்து அமைதியாக தான் இருந்தான். இது வந்து நான் நைக்காவில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் ஒரு அன்பாக்சிங்காக வீடியோவாக எடுக்கலாம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் எங்கே நம்மளுக்கு வந்து அதெல்லாம் டைம் கிடையாது. அதனால் சரி அன்றைக்கி காலையில் தான் எடுத்தேன். இது ஐகானிக் ஐலைனர் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்ட்ரோக் க்ரீம்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்காக எல்லாருமே வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எல்லா செலிப்ரிட்டிஸ் போடுறதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி நம்மளும் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். எல்லாருமே வந்து இப்போ போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஓகேவாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஃபோட்டோஸ்க்கு நல்லா இருக்குது நேரில் பார்க்குறத விட. அந்த ஐலைனர் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் வீடு ஷிஃப்ட் பண்ணதில் வந்து எனக்கு எங்கே போச்சுன்னு தெரியல. அதனால் திருப்பி இருந்ததே வாங்குகிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறமா இதுதான் வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்த ட்ரெஸ்ஸு. நல்லா இருந்துச்சு. இது வந்து 3/4 ஸ்லீவ் வச்சுட்டு மேக்ஸி ட்ரெஸ் நல்லா இருந்தது. இது போட்டுக்கிறதுக்கு ரொம்ப அந்த வெயிலுக்கு அதுக்கும் நல்ல ஒரு கிளாத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஆலியா கட்டு போட்டிருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதனால நான் அதை வந்து ஈவினிங் ப்ரிஃபர் பண்ணிவிட்டேன். ஈவினிங் போட்டேன். இதை வந்து நம்ம தொழுகைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து நம்ம தொழுகைக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருந்தேன். இது வந்து ஹிஜாப் வாங்கியிருந்தேன். மண்ணடியில் ஹிஜாப்பும் புர்காவும் வந்து வாங்கியிருந்தேன். என் அண்ணிங்களுக்கு 2ம், அதுக்கப்புறம் என் சிஸ்டருக்கு ஒன்றும் வாங்கியிருந்தேன். இதுதான் வந்து நான் எனக்கு வாங்கின ஹிஜாப்பு. அப்புறம் புர்கா அபாயா வந்து வாங்கியிருந்தேன் மண்ணடியில். அதுவுமே வந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன், கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பட் ஃபியூச்சரில் போடுவான்னு தெரியல. ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த கடையில் வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கின இயரிங்ஸ், இதெல்லாம் இந்த பேண்ட் வாங்கியிருந்தேன். இது அபாயாவும் ஷாலும் பார்த்திங்கன்னா எங்கள் டேடி அவங்க ஃப்ரெண்டு கடையில் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட காசு தான் அது. அவங்க வாங்கி தரேன்னு சொன்னோன்னே குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சாக்கு வச்சு தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. இங்கே அந்த ஹாட் மில்லில் வாங்கின ட்ரெஸ் தான். பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணி வாங்கவே இல்லை. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேருக்கும் ஒரே கலர் மாதிரி அமைஞ்சிருச்சு. எப்பவுமே நாங்கள் இந்த மேட்சிங் ட்ரெஸ்லாம் போடவே மாட்டோம். அந்த மாதிரி ஒரு தடவை கூட நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினதே கிடையாது. இது வந்து காலையில் அன்றைக்கி அந்த அபாயா போட்டுட்டு அது போட்டதுக்கப்புறம் என்ன எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் கஃப்தான் மாடலில். ஏன்னா துபாயில் நான் நிறையா பேரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அந்த ரோடுக்கு இது கரெக்டாக இருக்கும். இங்கே நம்ம சென்னையில் வந்து இது போட்டதுக்கப்புறம் எல்லாருமே நான் கலாய்ச்சி சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்குமே சிரிப்பாக தான் வந்துச்சு. அது ஒரு மாதிரி பின்னாடி இழுகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தொழுகிறதுக்காக வந்துட்டோம். இங்கே தான் பிஎன்கே பேலஸ் மண்டபத்தில் தான் நாங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நாங்கள் இங்கே தான் வந்து தொழுதுட்ருக்கோம். அங்கே ஓஎம்ஆரில் வந்து அங்கே எங்கள் வீட்டு எதிர்க்கவே இருந்துச்சு. ஸோ அந்த பள்ளியில் தொழுதோம். இங்கே வந்து கொஞ்சம் தூரம் வரணும், ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே தான் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக தொழுதுட்ருக்கோம். அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா ஸ்ட்ரிக்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எவ்ரி ஈத் வந்து மோஸ்ட்டாக பெரியம்மா வீட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்து அப்புறமா ஆம்பளைங்களாம் தொழுதுட்டு வந்ததுக்கப்புறமா நான் அதை வந்து சலாம் கொடுக்காம நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அதுவும் கத்திட்டு இருந்துச்சுங்க. கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருந்துச்சுங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா வந்து எல்லாருக்குமே மலக்கத்தெலாம் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், பெருனா காசு வாங்கணும் எல்லாருக்கிட்டேயும்.
ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு. எங்கள் வீட்டில் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரம்ஜானாக இருக்கட்டும் பக்ரீத்தாக இருக்கட்டும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பரோட்டா தான் இருக்கும். அது ட்ரெடிஷ்னலாக வந்து அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் 1 இயர் கூட வேறு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சதே கிடையாது. பரோட்டா, கறி குருமா அண்டு பாயாசம், சேமியா பாயாசம் இது தான் இருக்கும் எப்போவுமே. இவனை தான் மலக்கத்து கொடுக்கறதுக்குள்ளே எல்லாருமே வந்து அவன் வந்து ஃபோக்கஸே பண்ணாமல் வேறு எங்கேயோ தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ஃபோட்டோவுக்கு சிரிக்க சொன்னால் இப்படி தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பெர்னாக்காஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப ஃபன்னாக போகும். எவ்ரி இயர் வழிப்பறி பண்ணி காசை வாங்குறது நம்ம வேலையே. இப்போ கிட்ஸ் வந்ததுலேருந்து அவங்க காசு சேர்த்து நமக்கு தான் வரும் அப்படின்னு நம்ம நினப்போம். ஆனால் இப்படி கொடுத்துட்டு அப்படி வாங்கிடுவாங்க எல்லோரும் வீட்டில். அது வேறு விஷயம். அப்புறம் நிறைய பேர் வந்து என் தம்பி இதை பற்றி கேட்குறீங்க. ஆனால் அது வந்து ஒரு செப்ரேட்டாக வீடியோ போடுறேன் நான். இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவனுக்காக எல்லாருமே துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அவன் கை வந்து சீக்கிரமாக சரியாயிடணுன்ட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி பரோட்டா தான் இருக்கும். அது பெரியம்மா தான் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் அவங்க தான் வந்து பண்ணுவாங்க. காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் எப்போவுமே இருக்கும். ஈதுக்காக இருக்கட்டும் பக்ரீத்துக்காக இருக்கட்டும் இதுதான் இருக்கும். இது சாப்பிட்டதுக்கப்புறமே வந்து நமக்கு நல்லா மந்தமாயிரும். மத்தியானம் சாப்பிடவே முடியாது. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா இவ்வளோ மெசேஜஸ் இருந்துச்சு. தொழுது சாப்பிட்டதுக்கப்புறமா மொபைல் எடுக்கிற இவ்வளோ மெசேஜஸ். ஸோ எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஈதுக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஹஸ்பண்டும் வந்திருக்காங்க, நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே அவங்க சர்ப்ரைஸாக வந்தாங்க. வரதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே ஆர்டர் கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமோசா வீடியோ போட்டிருந்தால அவங்க வந்து கல்யாண ஆர்டர் எடுக்கிறவங்க. ஸோ அவங்க ரமதானுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர் பக்கெட் பிரியாணி ஆர்டர் எடுக்கிறாங்க. சரி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஈதுக்கு தான் நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெளியில் ஆர்டர் பண்ணிட்டனால, இல்லைன்னா 1 டே முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருவேன் வேலையை. இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கிச்சன்லேயும் அந்த சட்டிலையுமே எனக்கு வந்து டைம் ஓடிடும். அதனால் சரி இந்த வாட்டி வந்து நம்ம கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோடன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டோம். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு வந்து கொஞ்சம் ஹோம் ப்ரிப்ரேஷன் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. இருந்தாலும் வந்து நம்ம இன்னொரு நாள் கூட செஞ்சு கொடுத்துக்கலாம். நம்ம வந்து ஈத் அன்னைக்கு வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். அவங்க வந்து எனக்கு மேக்கிங் வீடியோவும் நான் கேட்டிருந்தேன். அதுவுமே வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த பையன் வந்து சமோசா கடையில் சும்மா ரேண்டமாக நாங்கள் மீட் பண்ணதான். ஆனால் இப்போ தம்பி மாதிரி ஆயிட்டான். நல்ல நல்லா பழகிட்டான் அந்த பையன். இது வந்து தம்மு கலட்டும் போது அந்த புகையில் அந்த வீடியோவில் கூட அப்படி இதுவாக தெரியுது. அவ்வளோ புகை வருது. பார்க்கவே நல்லா டெம்ப்டிங்காக மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. அது மாதிரி நிறைய பேருக்கு வந்து வீட்டில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேருக்கு கொடுத்து விட்றதுனால நாங்கள் 2 மட்டன் பிரியாணி பக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ எங்களுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 5200 ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. ஸோ 2 ஃபஸ்ட்டு ஒன்று பெருசு ஒன்று மினி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுக்கு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பெருசு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். வீட்டுக்கு வந்து நம்ம இலையில போட்டு அதை வந்து சர்வ் பண்ணி அதை ஒரு வீடியோவை எடுக்கணும்ல. அதனால் இலை வாங்கிட்டு வந்துட்டு அதையுமே ஒரு வீடியோவாக எடுத்தாச்சு. இது வந்து கத்திரிக்காய் பச்சடி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்திரிக்காய் பச்சடி, ரைத்தா, அதுக்கப்புறம் இது வந்து பிரெட் அல்வா. ஸோ எல்லாமே வந்து 2 பார்சல் கொடுத்துருந்தாங்க. சைட் டிஷ் வந்து 2 பக்கெட் பிரியாணின்றனால. அப்புறம் மட்டன் பிரியாணி. ஓவராலாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மியாக இருந்துச்சு. நல்லா சுட நல்லா இருந்துச்சு. கடைசி நேரத்தில் அவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்துட்டனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடி போய் திரிஞ்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாவமாக இருந்துச்சு பார்க்க. ஏன்னா நானுமே வந்து கொஞ்சம் நாள் இந்த பிஸ்னஸ் பண்ணனால எனக்கு வந்து இந்த கடைசி நேரம் அறிகுறி வந்து தெரியும். அது ரொம்ப டென்ஷன் ஆகும். அது அதனால் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே இது பண்ணிக்கல. பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணி எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அப்போ தான் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கீழே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி சொல்லியிருந்தான். அவன் எப்போவுமே வந்து நானும் அவனும் சேம் தான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு
அக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கீழே கொஞ்சமாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் எங்களுக்கு, அப்போ தான் வந்து மனசாரும். ஸோ அதே மாதிரி தான் வந்து நாங்கள் அன்றைக்கும் பண்ணியிருந்தோம். அவனுக்கு கொஞ்சம் வந்து அந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கை வந்து இன்னும் ஃபிசியோலாம் பண்ணி சரியாகலை. பட் இருந்தாலும் வந்து நான் ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்து கொடுத்தான். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எனக்கு கை வலிக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே போயிட்டோம் கொஞ்சம் எடுத்துகிட்டு. அவனுக்கு வந்து ஜிப்பாவும் போட்டு இந்த ட்ரெஸ்ஸும் போட்டுட்டு ஜிப்பாவும் போட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நான் இந்த புர்க்கா போட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துகிட்டு போய் அதையும் சேஞ்ச் பண்ணி எடுத்தேன். ஆனால் எனக்கே சிரிப்பு தான் வந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம். அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சிப்ளிங் எக்ஸ்பிரஸ்க்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து நிறைய வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.